ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சின்ன சின்ன கத்திரிக்காவை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, 4 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை. இப்போது இந்த வரமிளகாய், கொத்தமல்லி, வெந்தயம், மிளகு, அரிசி, சீரகம் இது எல்லாமே நமக்கு மசாலா அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் காஞ்சதும் நீங்கள் அரிசி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசி நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு, சீரகம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 10 வரமிளகா போல் எடுத்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறவங்களுக்கு இன்னும் 1-2 மிளகாய் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். ஃபைனலாக இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் துருவல் நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணி தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். மண் சட்டியில் தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். ஒரு 7-8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் நம்ம மண் சட்டியில் செய்கிறோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி புளிக்குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாமே மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயமும் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னாடி திருப்பி ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 4 பீஸாக வர மாதிரி பேக் சைடில். அப்போ தான் நம்ம மசாலா ஆட் பண்ணுறது எல்லாமே உள்ளே இறங்கும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் அதுக்குள்ளே மசாலா நல்லா இறங்கும். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா கத்திரிக்காய் தனியாக கிரேவி தனியாக இல்லாமல் அந்த மசாலா கத்திரிக்காய்க்குள்ளேயும் இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயில். கத்திரிக்காய் வேகணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ண முடியும். ஸோ நல்லா கத்திரிக்காய் வேகட்டும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காயில் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரிய பெரிய கத்திரிக்காய் போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காயில் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த கத்திரிக்காயில் அந்த மசாலா நல்லா இறங்கும் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி கத்திரிக்காய் நமக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ வெந்திருக்கிற ஸ்டேஜில் இந்த மசாலாவும் உள்ளே போய் நமக்கு நல்லா செட்டில் ஆகிடும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா நல்லா வெந்து அதோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். ஸோ அப்போ தான் கிரேவி நமக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். இது நல்லா கொதிக்கணும். நமக்கு மசாலா கொதிக்க கொதிக்க தான் அந்த கத்திரிக்காயிலையும் இறங்கும். ஸோ ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா அது கொதித்து வெந்திருக்கு மசாலா. ஸோ அந்த ஸ்மெல்லையே நமக்கு தெரியும் மசாலா வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒன்ஸ் சால்ட் செக் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.